கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, மீண்டும் உம்மை சந்திக்க, உம்மை ஆராதிக்கின்ற இந்த மாபெரும் பாக்கியத்திற்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் காத்திருக்கிறீர். எங்கள் மீது இரக்கம் கொண்டவராய் நீர் இருக்கிறீர், பரிவும் அன்பும் நிறைந்தவராய் இருக்கிறீர் என்பதை மீண்டும் நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ நீர் எல்லாரையும் அன்பு செய்கின்ற ஆண்டவர். ஆனால் பாவிகளின் மீது, இந்த உலகிலே ஏழை எளியவர்களாய் கருதப்படுகின்ற உமது சாயலாய் இருக்கின்ற மனிதர்களின் மீது தனிப்பட்ட அன்பும் பாசமும் கொண்டவர் என்பதை இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம். என் சகோதரனே, என் சகோதரி, நாளிலே மத்தேயு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு இவ்வாறு தன் சீடர்களோடு அமர்ந்து அவர் செய்த அந்த மலைப்பொழிவிலே இப்படி சொல்கிறார்: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர், உள்ளத்தில் ஏழ்மை, தாழ்ச்சி, பணிவு, கனிவு, எளிமை, இப்படிப்பட்ட மனநிலை, இப்படிப்பட்ட சிந்தனை நம்மில் இருக்கிறதா என்று இன்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு அழைப்பு விடுகிறார். எளிமையான உள்ளம், ஏழையரின் உள்ளம் என்று சொல்வது செல்வ செழிப்பை வைத்து அல்ல, மாறாக அந்த உள்ளத்தில் இருக்கின்ற தாழ்ச்சி, அந்த உள்ளத்தில் இருக்கின்ற எளிமை, இதைதான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு நினைவூட்ட விரும்புகிறார். இன்றைய காலத்திலே நாம் பார்க்கிற நமது உள்ளங்கள் எல்லாம், எண்ணங்கள் எல்லாம் பணம், பதவி, பட்டம், ஜாதி, இன்னும் பல்வேறு எண்ணங்களால் அந்த உள்ளம் கடினப்பட்டு போய் கிடக்கிறது. அந்த உள்ளம் சிறிதும் எந்த விதமான உணர்வும் அற்று போய் பிறர் மீது அக்கறை காட்டாத ஒரு உள்ளம் கொண்டவர்களாக, மனம் கொண்டவர்களாக இன்றைக்கு இந்த மனித சமூகம் அதிகமாய் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளில் மீண்டும் ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை ஆராதனை வழியாக நமக்கு உணர்த்த விரும்பும் அவருக்கு இருக்கின்ற அந்த பண்பு, எளிமை, தாழ்ச்சி, பணிவு. என் சகோதரனே, என் சகோதரியே, இன்றைய நாளிலே இந்த நற்கருணை ஆண்டவரோடு நாம் இணைந்து
இந்த நற்கருணையிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நான் ஏழையரின் உள்ளம், எளிமையின் உள்ளம், பணிவின் உள்ளம், பண்பின் உள்ளம் கொண்டவனாக வாழ்கின்ற ஆற்றலை நான் சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவையான ஆற்றலை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த வேண்டலோடு நற்கருணை ஆண்டவரை நாம் துதிக்கும் விதமாக, ஆராதிக்கும் விதமாய் நாம் அனைவரும் ஒன்றாய் இணைந்து இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை, வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை, வாழ்வழிக்கும் அருமருந்தே, வாழ்வழிக்கும் அருமருந்தே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே.
கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. அருகினிலே இருப்பவரே, அருகினிலே இருப்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. எங்களை எந்நாளும் நேசித்து பராமரித்து வரக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, கல்வாரி மலையிலே உமது கடைசி காலகட்டத்திலே ஆண்டவரே, சிலுவையில் நீர் அறையப்பட்ட அந்த நிகழ்வை எங்கள் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து நாங்கள் தியானிக்கின்றோம். ஆண்டவரே, ஏராளமான கண்ணீர், ஏராளமான மனிதர்களுடைய கவலைகள், ஏராளமான பரிதவிப்புகள் அந்த கல்வாரி மலையிலே நடந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ நீர் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையிலே 2 கள்வர்கள், சமூகத்திற்கு புறம்பாக செயல்பட்டவர்கள், கடவுளுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிகழ்வை ஆண்டவரே எங்களுடைய கண் முன்பாக கொண்டு வருகின்றோம். நீர் நடுவாக அறையப்பட்டிருந்ததையும், இந்த 2 கள்வர்கள், ஒருவர் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அறையப்பட்டு ஆண்டவரே நீர் பட்ட அதே வேதனையை, அதே சிலுவை சாவை அவர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தியானமாக தியானிக்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அந்த நொடி பொழுதில் கூட ஏதாவது ஒரு மனிதரை மீட்டாக வேண்டும் என்ற தந்தை கடவுள் உமக்கு கொடுத்த அந்த திருவுள்ளத்தை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்டீரே. இன்றே நீர் விண்ணரசில் என் தந்தையோடு உணவருந்தக்கூடிய பந்தியிலே அமர்ந்திருப்பாய் என்று சொல்லி மனமாற நினைத்த அந்த கள்வருக்கு ஆண்டவரே நீர் மணிமகுடத்தை பரிசாக கொடுத்ததை தியானிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்களும் அந்த கள்வர்களைப் போல பல பாவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறோம். உமக்கு எதிராகவும் இந்த சமூகத்திற்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த கள்வர்களைப் போல சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, சிலுவை சாவினுடைய உன்னதமான உமது அந்த மகத்துவமான அந்த காட்சியை தியானிக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் மீட்படையக்கூடிய வகையிலான மனமாற்றத்தை நாடக்கூடிய மனிதரைப் போல இருக்க விரும்புகிறோமா? அல்லது சாவின் வேளையில் கூட மனமாற்றம் அடைய விருப்பமில்லாமல் சாவின் படுகொலியில் விழுந்த அந்த கள்வனைப் போல் இருக்க விரும்புகிறோமா என்ற மனநிலையை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு சேர்த்து சிலுவையிலே நாங்களும் அறையப்படவும்
உம்மோடு இணைந்து நாங்கள் மீட்கப்படவும் நீரே எங்களுக்கான சாட்சியாக, நீரே எங்களுக்கான வழியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பவுலடியார் சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல, எனில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற உன்னத அருள் வாழ்வை, ஆன்மீகத்தை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க அருள் தாரும். உம்மோடு நாங்களும் சிலுவையில் அறையப்பட்டு உம்மோடு நாங்கள் மீட்படைகிறோம் என்ற நம்பிக்கை எங்களில் ஏற்படுத்தும். இதோ முழுமையாக எங்களை ஒப்பு கொடுத்து நீர் தரக்கூடிய மீட்பை நினைத்து நன்றி ஆர்ப்பரித்து பாடுகிறோம். ஆமென். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால்.
காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. முற்றுமுடியா என்னையும் காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்றும் நன்றி கூறுவோம் நாங்கள். எங்களுக்காய் நீ செய்தித்த நன்மைகள் எத்தனையோ எத்தனையோ, என்றென்றும் நன்றி கூறுவோம் நாங்கள் ஆண்டவரே. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. திருப்பாடல் 146. நாம் சொல்ல இருக்கும் பல்லவி மத்தேயு 5:3. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர் ஏழையரின் உள்ளத்தோர். யார் அந்த ஏழையரின் உள்ளத்தோர்? ஆண்டவரே, எளிய உள்ளம் கொண்டவர்களாக வாழ்கின்ற பொழுது பேறு பெற்றவர்களாக நாங்கள் ஆசீரை பெறுகிறோம் என்று நாங்கள் அறிகிறோம், அறிந்திருக்கிறோம், உணர்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்திலே திருவாய் மலர்ந்து மலையிலே மலை பொழிவு செய்த அந்த ஒவ்வொரு வரிகளையும் நினைத்து பார்க்கிறோம். யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள்? ஆண்டவரே, இந்த நாளிலே அந்த நற்செய்தியின் முதல் அந்த 3வது வசனத்தை எடுத்துக்கொண்டு திருப்பாடல் 146 இணைத்திருக்கின்ற நாள். இந்த இணைத்திருக்கின்ற பொழுது நாங்கள் பல நல்ல கருத்துக்களை உள்வாங்குகிறோம், அறிந்து கொள்கிறோம் இன்னும் ஆழமாக. ஆண்டவரே, யார் ஏழையரின் உள்ளத்தோர் என்பதற்கான வரையறை உம்மிடமிருந்து தான் தொடங்குகிறது என்பதையும் உணர்கிறோம் ஆண்டவரை, உணர்த்தப்படுகிறோம் ஆண்டவரை. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். இவர்கள்தான் ஏழையரின் உள்ளத்தோர். ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்ற பணி ஆண்டவருடைய பணி மட்டுமல்ல, அவருடைய சீடருடைய பணியும் என்பதை உணர்த்தியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டோர், பசித்திருப்போர்,
சிறைப்பட்டோர், பார்வையற்றோர், தாழ்த்தப்பட்டோர், நீதிமான்கள், அயல் நாட்டினர், அனாதை பிள்ளைகள், கைம்பெண்கள். ஆண்டவரே, ஏழையரின் உள்ளத்தோர் யார் யார் என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறீர். இன்றைய திருப்பாடலை வாசிக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக ஆழமாக தெளிவு பெற்றுள்ளோம். ஆண்டவரே, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் யார் என்பதை தெரிந்திருக்கிறோம். நாங்களும் பேறு பெற்றவர்களாக, ஆசீர் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவரே, நீர் செய்ததை நாங்கள் செய்ய வேண்டும். ஒடுக்கப்பட்டோருக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும். பசித்திருப்போருக்கு உணவளிக்க வேண்டும். சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். பார்வையற்றோருக்கு கண்களை திறக்கின்ற கடவுள் இருக்கிறார். அந்த பார்வையற்றோருக்கு துணை நிற்க வேண்டும். அவர்களுக்கு கண்களாக நாம் மாற வேண்டும். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்த வேண்டும். நீதிமான்கள், உண்மைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும், நேர்மையான வழியில் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். வேற்றினத்தவரை நாங்கள் எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும். அனாதை பிள்ளைகள், கைம்பெண்களை எல்லாம் நாங்கள் ஆதரிக்க வேண்டும். இதுதானே ஆண்டவருடைய பணி. ஆண்டவரே, நீர் செய்த பணி. இந்த பணிகளை செய்வதில்தான் எங்களுடைய வாழ்வின் அர்த்தமே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நாங்களும் ஆசீர் பெற்றவர்களாக, பேறு பெற்றவர்களாக மாற வேண்டும் என்றால் நீர் செய்த இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும். எங்களை பலப்படுத்தும். உம்முடைய ஆவியால் நிரப்பும். ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் மாறச் செய்திடலும். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் உம்மை போல வாழ்வதற்குரிய மன உறுதி, மன வலிமை எங்களுக்கு தேவை. தாரும் ஆண்டவரே. வேண்டி நிற்கிறோம். உம்முடைய பணிகளை செய்யும் பொழுதுதான் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர். உம்முடைய தரிசனத்தை நாங்கள் உணர்கிறோம், அனுபவிக்கிறோம் என்பதை நாங்கள் உண்மையாகவே புரிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, உமக்காக வாழக்கூடிய வரத்தை தாரும். உமக்காக நாங்கள் வாழ்வதன் வழியாக உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவருக்கும் நாங்கள் காட்ட எங்களை நீர் கருவியாக தேர்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்தி போற்றி புகழ்ந்து அருள் வேண்டி நிற்கிறோம். ஆமேன். நடுவில் தெய்வம் தரிசனம். உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். உலகாளும் தேவன் நிறைவாழும் இதயம் தெய்வம் தரிசனம். உலகாளும் தேவன் நிறைவாழும் இதயம் தெய்வம் தரிசனம். மறைவழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம். மறைவழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம். நிறைவோடு மலரும் உலகங்கள் உயிர்த்தால் தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம்.
மதம் யாவும் மனித இன பேதம் ஒழித்தால் தெய்வம் தரிசனம். மதம் யாவும் மனித இன பேதம் ஒழித்தால் தெய்வம் தரிசனம். சமதர்மம் ஓங்க ஓயாது உழைத்தால் தெய்வம் தரிசனம். சமதர்மம் ஓங்க ஓயாது உழைத்தால் தெய்வம் தரிசனம். உரிமைகள் காக்க உயிர் தியாகம் செய்தால் தெய்வம் தரிசனம். உரிமைகள் காக்க உயிர் தியாகம் செய்தால் தெய்வம் தரிசனம். இறையரசின் கனவு நனவாகி விடிந்தால் தெய்வம் தரிசனம். 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 தாயும் தந்தையுமான அன்பு தெய்வமே இறைவா, இதோ மாதா தொலைக்காட்சி குடும்பமாக உமது பாதத்திலே இருந்து ஆண்டவரே உம்மை உற்று நோக்கக்கூடிய பேரின்பத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ உமது பார்வை, உமது கண்கள் எங்கள் மீது விழ வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரையெல்லாம் நீர் பார்த்தீரோ, யாரையெல்லாம் நீர் பரிவிரக்கத்தோடு கண்டீரோ, அவர்கள் நலம் அடைந்தார்கள் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. இதோ பாவத்திலே இருந்த அந்த பெண் நறுமண தைலம் கொண்டு உமது கால்களை கழுவிய வேளையிலே ஆண்டவரே நீர் அவரை பார்த்தீர், அவரை கண்டீர். அந்த பார்வை அவருக்கு நற்சுகத்தை தந்தது, பாவ கரைகளில் இருந்து அவரை விடுவித்தது என்பதை அறிகிறோமே ஆண்டவரே. அதே பார்வை கொண்டு, அதே கண்கள் கொண்டு ஆண்டவரே எங்களை ஊடுருவி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. உமது பார்வை ஒன்றே போதுமானது ஆண்டவரே. தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சாலையின் ஓரத்தில் இருந்து உமது பார்வைக்காக தனது கண்கள் திறக்கப்படும் என்று நம்பி ஆண்டவரே உமது பார்வைக்காக காத்திருந்த அந்த பார்வையற்ற மனிதரை போல் ஒப்பாரி வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி அருளும், உமது பார்வையை எங்கள் மீது திருப்பி அருளும். நீர் அந்த பார்வையற்ற மனிதரை பார்த்தீர், அவர் பார்வை பெற்றார். அதே கண் பார்வையை, பரிவிரக்கம் கொண்ட உமது பார்வையை, உமது கண்களை ஆண்டவரே எங்கள் மீது திருப்பி அருளுகிற பொழுது இதோ இந்த நொடி பொழுதிலே நாங்கள் பார்வை பெறுகிறோம், நாங்கள் புதிய விடியல் காண்கிறோம் ஆண்டவரே. இதோ நோயுற்றிருந்த அந்த சகோதரர், தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருந்த அந்த சகோதரர் உமது இரக்கத்திற்காக கெஞ்சி வேண்டிய வேளையிலே பரிவிரக்கத்தோடு அவரை உற்று பார்த்தீரே. அதே பார்வையினால் எங்களையும் ஊடுருவி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த தொழுநோயை போல ஏராளமான நோய் நொடிகளோடு பீடிக்கப்பட்ட நிலையிலே, சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே, முதியவர் என்றும் முடக்கு வாதம் கொண்டவர் என்றும் எழுந்து நடக்க முடியாதவர் என்றும் இவரால் இனிமே பிரயோஜனம் இல்லை, பயன் இல்லை என்றும் ஆண்டவரே உதாசீனப்படுத்தப்பட்டு புறம்பே தள்ளி வைக்கப்பட்ட அந்த சகோதரரை போல ஆண்டவரே புறம்பாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது கண் கொண்டு பார்த்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது அழகான கண்களை கொண்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஊடுருவி பார்க்கின்ற வேளையிலே, பரிவிரக்கத்தோடு பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவரே நாங்கள் அனைவரும் நலம் அடைகிறோம் என்று நம்பி விரும்பி வேண்டி ஆண்டவரை ஜெபிக்கிறோம். உமது அழகான பார்வையை, கண்களை
எங்களுக்கு முன்பாக எங்களை பார்த்து திருப்பி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பசியால், பட்டினியால், பல நாட்களாக உம்மை பின்தொடர்ந்த களைப்பினால் சோர்வுற்றிருக்கக்கூடிய அந்த பெரும் திரளான மக்களை ஆண்டவரின் பரிவிரக்கத்தோடு அவளை உற்று நோக்கினீரே. உற்று நோக்கக்கூடிய வேளையிலே அங்கு அதிசயம், அற்புதம் நடப்பதற்கான வழிமுறைகளை நீர் ஏற்படுத்தீர் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. இதோ இன்று சமூகத்திலே பட்டினியால், பசியினால், களைப்பினால் ஏராளமான சகோதர சகோதரிகள் ஒன்றுமே இல்லாமையினால் ஆண்டவரே திருவோரங்களிலும் குடிசை பகுதிகளிலும் பிற இடங்களிலுமே அலைந்து திரியக்கூடிய சூழ்நிலை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. வறுமையால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. இதோ எப்படி அந்த 5000 பேர்களை நீர், அதற்கு அதிகமான பேர்களை உமது பரிவிரக்கத்தினால் உற்று நோக்கினீரோ, அதே போல எம் சகோதர சகோதரிகளை உற்று நோக்கி வறுமை நீங்கி அவர்களுக்கு உணவளித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதலகான கண்களை அவர்கள் மீதும் திருப்பி கொள்ள வேண்டுமா ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. உமது பாதத்தில் ஏதோ ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் முதலகான கண்களை கொண்டு அவர்களை கண்டு நலம் அளித்து அவர்களை குணப்படுத்துவீராக. ஆமென். ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதோ. ஆண்டவரே, இன்று முடியாது என்று நினைத்த போதும் முடியும் என்று என்னால் உயிர் வாழ முடிகின்றதே. எப்படி ஆண்டவரே? உம்முடைய அன்பால், பேரன்பால், குறையாத அன்பால். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு குறைவே இல்லை, உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை. உம்முடைய அன்பு எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. இப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆண்டவரே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே என்று சொன்னீரே, மொழிந்தீரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் தான் எல்லாமே சாத்தியமாகிறது. ஆண்டவரே, அன்பின் உச்சமாக சிலுவையில் உம்மை கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த பேரன்பு, அளவில்லா அன்பு, எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு, குறைவில்லா அன்பு மாட்சிக்குரியது, போற்றுதற்குரியது. ஆண்டவரே, எங்களை என்றென்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. உம்மிடமிருந்த பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த அன்பினை பிறருக்கும் எல்லையில்லாத அளவுக்கு, குறைவில்லாத அளவுக்கு, அளவில்லாத அளவுக்கு, எல்லைகளை கடந்து எல்லாருக்கும் நாங்கள் எப்பொழுதும் கொடுத்திடக்கூடிய வரத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சீடர்கள், உம்முடைய நண்பர்கள். எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பினால் எங்களை மீட்டிருக்கிறீர். உம்முடைய அன்பினால் எங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய அன்பினால் எங்களை தூக்கி நிலை நிறுத்தி இருக்கிறீர். உம்முடைய அன்பினால், 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 அன்பினால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நாங்கள் உயிர் பெற்றிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பை எல்லாரும் நிறைவடைய, எல்லாரும் வாழ்வடைய கொடுக்கக்கூடிய மனதை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, அன்புதான் உயர்ந்தது, அன்புதான் எல்லாமே நிறைந்தது. இந்த அன்புதான் ஆசீரை தருகிறது. இந்த அன்பிற்காக என்றென்றும் எங்களை கொடுக்க வரம் தாரும். ஆமென். கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே
பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் வெளிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் வெளிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஆமாண்டவரே, உமது அன்புக்கு குறைவே இல்லை, உமது இரக்கத்திற்கு என்றும் குறைவே இல்லை. ஆண்டவரே, உமது குறையாத அன்பும் இரக்கமும் எங்களை இந்த வாழ்க்கை முழுவதும் நாங்கள் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு இந்த உமது அன்பு எங்களுக்கு வழியாய், துணையாய், ஆறுதலாய், ஆற்றலாய், புது வாழ்வாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஐயா. இயேசுவே, இந்த நாளிலே பல்வேறு நிலைகளில் எதிர்கால வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும் என்று பல்வேறு நிலைகளில் துவண்டு போய் கிடக்கின்ற ஒவ்வொரு இளைஞனையும் இளம் பெண்ணையும் அது திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டதாக, இன்றைய இளைஞர்கள் பல்வேறு பராக்குகளுக்கு தங்களதை உட்படுத்தி கொள்வதான நிலையிலே அவர்கள் வாழ்வை இழந்து வாழ்வுடைய மேன்மையை உணர முடியாமல் வாழ்க்கையில் நாம் போராட வேண்டும், வாழ்க்கையில் வருகின்ற சவால்களை நாம் நேரடியாக சந்திக்க வேண்டும், பல்வேறு துன்பங்கள் வந்தாலும் தைரியமாக எழுந்து நடக்க வேண்டும், முயல வேண்டும் என்ற சிந்தனைகள் அவருடைய மனங்களிலே மிக குறைவாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பெற்றோருடைய கஷ்டங்களை எல்லாம் உணராத இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் செய்த தியாகத்தை எல்லாம் புரிந்து கொள்ளாத இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். நற்கருணை தெய்வமே, நீர் ஒரு இளைஞனாய் இருந்தீர், இளைஞர்களை என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தீர். புனித ஜோன் போஸ்கோ, நீ இளைஞனாய் இருக்கிறாய், அதுவே எனக்கு போதும் என்று சொல்லி அவர்கள் வழியாக இறையாட்சியுடைய விழுமியங்களை, இறையாட்சியை கட்டி எழுப்பினார் என்பதெல்லாம் உண்மையான வரலாறு.
அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இன்றைய நாளிலே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் முத திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, முத கரங்களால் அவர்களை தொடும், அவருடைய மனநிலையிலே மாற்றத்தை தாரும். உண்மையான இறையாட்சியுடைய விழுமியங்களை தங்களதாக்கி கொள்ள அவர்கள் முயல, அவர்கள் ஜெபிக்க, ஜெப வாழ்க்கையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தேவையான ஆற்றலை அந்த பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நன்றி கூறி மெய் துதிக்கிறோம், மெய் ஆராதிக்கிறோம். இளம் பிள்ளைகளை, இளைஞர்களை நீர்தாமே முது கரங்களிலே ஏந்தி கொள்ளும், தாங்கிக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மாண்புயரில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்க வாழ்க
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.